இன்றைக்கி கோழிக்கறி குழம்பு வைக்க போகிறோம். எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு சோம்பு போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் 3 சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிட்டு அதாவது தக்காளி பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கிட்டு சுத்தமாக அலசி வச்சுக்கிற கறியை சேர்த்துக்கலாம். அது கூட உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா தூள் போட்டுக்கலாம், கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம், போதுமான அளவு உப்பு போட்டுக்கலாம், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு வதக்கியாச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாம் போட்டாச்சு, நல்லா குழம்பு கொதிக்கட்டு மூடிக்கலாம். பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கலாம், மல்லி இலை போட்டுக்கலாம், லாஸ்ட்டாக எலுமிச்சம்பழம் மூடி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்கிக்கலாம். இந்த மாதிரி கறி குழம்பு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.